சாரி மகா. விஜய், வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இல்ல மகா, இப்பதான் வந்தேன். ஆ, சரி ஓனர் இருக்காரா பாத்துடலாமா? பாத்துடலாம். நான் பேசிதான் வச்சிருக்கேன். உள்ள போலாம். சார் வணக்கம் சார். நான் சொன்னேன்ல சார், மகா இவங்க தான் சார். வணக்கம் சார். வணக்கம்மா. விஜய் உங்களை பத்தி ரொம்ப நல்லதாவே சொன்னாங்க. அதிலே இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். நீங்க உட்காருங்க. என்ன மகா? நான் சுத்தி வளைச்செல்லாம் பேச விரும்பலம்மா. ஓப்பனாவே சொல்லிடுறேன். நான் இப்ப திருப்பூர்ல இருந்து மெட்டீரியல் வாங்கியிருக்கேன். எனக்கு அதுவே ஓகே தான். ஆனா அந்த மெட்டீரியல் உள்ளூர்ல கிடைச்சா எனக்கு கொஞ்சம் செலவு குறையுமேன்னு தான் பாக்குறேன். புரியுது சார். இது எங்க கொட்டேஷன், நீங்க பாத்துட்டு சொல்லுங்க. இந்த கொட்டேஷன் படி வாங்கினா நான் வாங்கிட்டு இருக்க அதே காஸ்ட் தான் ஆகும் போல இருக்கு. இதை விட கம்மி ரேட்ல கொடுத்தா குவாலிட்டி குறைஞ்சிரும் சார். சார் ஒரு நிமிஷம் சார், நாங்க கொஞ்சம் பேசிட்டு வந்துடுறோம். ஓகேம்மா. மகா இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கணுமா? கொஞ்சம் அமௌண்ட்டை குறைச்சிக்கலாம்ல. இந்த ஆர்டர் நம்ம விட்டுற வேணாம். எதுக்கும் கொஞ்சம் யோசிச்சுக்கோ. இவங்க கேக்குற ரேட்டுக்கு கம்மி பண்ணி கொடுத்தா குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். அப்படி பண்ணா இந்த ஆர்டர் கிடைக்கும், ஆனா பேர் கெட்டு போயிடும். நமக்கு பேர் தான் முக்கியம் விஜய். நம்ம நஷ்டம் ஆகுறது பிரச்சனை இல்ல, குவாலிட்டியா பண்ணா மட்டும்தான் நாம இந்த ஃபீல்டுல நிக்க முடியும். சரி, அவர்கிட்ட இன்னொரு தடவை போய் பேசி பார்ப்போம். வா. என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? சார், பீஸுக்கு 10 ரூபாய் வேணா குறைச்சுக்கலாம். அதை விட கம்மி ரேட்ல பண்ணி கொடுத்தா குவாலிட்டி இருக்காது, லாபம் கிடைக்கும், ஆனா பேர் கெட்டு போயிடும் சார். இல்லம்மா, ரேட் எனக்கு கட்டுப்படி ஆகாதம்மா. அதுக்கு நான் திருப்பூர்ல வாங்கிப்பேனே. ஓகே சார். நம்ம பிசினஸ் பண்ண வாய்ப்பு கிடைக்கும் போது கண்டிப்பா பண்ணலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். சரிம்மா. தேங்க்யூ சார். நல்லா இருக்கு. ஆமா ஆமா. என்ன சிரிப்பு சத்தம் பயங்கரமா கேக்குது? என்ன நடக்குதுங்க? அக்கா இங்க பாரு, இந்த அக்கா தங்கச்சி எல்லாம் வெளியில. கால் மீ மேடம். நாங்க மகாகாவையும் அக்கான்னு தான் கூப்பிடுறோம். இதெல்லாம் அவ குடுக்கற இடம் தான். இதுக்கு முன்னாடி வேலைக்கு போன இடத்துல இப்படிதான் ஜாலியா உட்காந்து சிரிச்சு பேசி விளையாடிட்டு இருப்பீங்களா? இல்லம்மா, இன்னைக்கு கொஞ்சம் வேலை இல்லைன்னு. ஏங்க, வயசுல பெரியவங்க தானே நீங்க, கொஞ்சமாவது பொறுப்போட பேசுறீங்களா? ஒன்னும் வேலை இல்லைன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எல்லாம் எப்படி வாய் வருது? மனசு இருந்தா வழி கிடைக்கும். என்ன வேலை செய்யறதுன்னு உங்களுக்கே ஐடியா கிடைக்கும். நீங்க எல்லாம் பேசுறத பார்த்தாலே நல்லா தெளிவா தெரியுது. வரும்போதே இங்க எந்த வேலையும் இருக்காது, இங்க ஜாலியா உட்காந்து அரட்டை அடிக்கலாம் தானே வந்திருக்கீங்க. மேடம், என்ன இப்படி பேசுறீங்க? வேலை இருந்து நாங்க டைம் வேஸ்ட் பண்ணிருந்தா நீங்க பேசுறது நியாயம். இல்லாத வேலைய கண்டுபிடிச்சி செய்ய சொன்னா நாங்க என்ன செய்யறது? ஆஹா, உங்ககிட்ட எல்லாம் பேசி பிரயோஜனம் இல்ல. மகா வரட்டும் இன்னைக்கு. இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். இப்படியே போச்சுன்னா கார்மெண்ட்ஸை இழுத்து மூடிட்டு தலையில துண்டை போட்டுட்டு போக வேண்டியதான். ஏன் மேடம் இப்படி அபசகுணமா பேசுறீங்க? எப்படா ஆர்டர் வரும், எப்படா வேலையை ஆரம்பிக்கலான்னு நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். இப்படிலாம் தயவு செஞ்சு பேசாதீங்க. ஏய், நான் என்ன பேசணும் பேசக்கூடாதுன்னு நீ எனக்கு கத்து கொடுக்காத. வேலைய பாக்குறதுக்கு வழி இல்ல, பேச்சுக்கு மட்டும் கொஞ்சம் கூட குறைச்சல் இல்ல. போங்க, போய் கிளீன் பண்ணுங்க எல்லாத்தையும். நீ எங்கம்மா போயிட்டு வர? எங்கேயும் போல மேடம், இப்போதான் மேடம் வரேன். டைம் என்ன ஆகுது? என்ன பெரிய கலெக்டர் வேலைக்கு வரியா? உன் இஷ்டத்துக்கு வந்துட்டு போக. எங்க அக்கா குழந்தைக்கு உடம்பு சரியில்லை மேடம், அதனாலதான் மேடம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. 1.5 மணி நேரம் லேட்டா வந்துட்டு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு அசால்ட்டா சொல்ற. சரி, லேட் ஆகும்னு யார்கிட்டயாவது இன்ஃபார்ம் பண்ணியா? இல்ல, வந்து சொல்லிக்கலான்னு. ஐய பா, என்ன கம்பெனி நடக்குதுன்னு எனக்கு புரியல.
ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கிடையாது. இஷ்டத்துக்கு யார் வேணா எப்ப வேணா வர்றது போறது என்ன வேணா பண்றது. சச்ச, நீங்க பாருங்க, இதுக்கு முன்னாடி நீங்க வேலை பார்த்த கம்பெனில எல்லாம் எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஆனா இங்க ஒர்க்கர்ஸ் இப்படிதான் இருக்கணும்னு ரூல்ஸ் இருக்கு. இப்படி தடி எடுத்தவன் தண்டல்காரன்னு வேலை பார்த்தா சரிப்பட்டு வராது. இங்க பாரு, உங்க அக்கா குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா அதை நீ ப்ராப்பரா இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும். அதை நீ செய்யல. அதனால உனக்கு இங்க வேலை இல்ல, நீ வீட்டுக்கு போலாம். மேடம், கவலைப்படாத, இன்னைக்கு ஒரு நாள் தான். இல்ல இங்கதான் இருப்பேன்னு இருந்தாலும் எனக்கு ஒரு அப்ஜெக்ஷனும் கிடையாது. ஆனா இன்னைக்கு உனக்கு சம்பளம் கிடையாது. சோ நீ கிளம்புறது தான் பெட்டர். அட்லீஸ்ட் உங்க அக்கா குழந்தை கூடயாவது கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். போ. ஏ காஞ்சனா, இங்க வா. மேடம், சீக்கிரம் வா. சொல்லுங்க மேடம். ஒரு நோட் எடுத்து எல்லார் பேரையும் எழுது. எல்லாரும் உள்ள வர டைமும் வெளியில போற டைமும் கரெக்டா நோட் பண்ணி 2 வேலையும் சைன் பண்ணணும். அத வாங்க வேண்டியது உன் பொறுப்பு. சரிங்க மேடம். அப்புறம் அது உனக்கும் சேர்த்துதான். உன் பேரையும் அதுல எழுதி நோட் பண்ணணும். சரிங்க மேடம். ம். உன்னை கிளம்ப சொல்லிட்டேன்ல, இன்னும் ஏன் இங்க இருந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? போமா. ஏய், என்ன அங்க பாத்துட்டு இருக்க? கிளம்புன்னு சொன்ன உன்னை, போ. மீனா, அக்கா, என்னாச்சு? ஏன் அழற? சொல்லு. என் அக்கா குழந்தைக்கு ரொம்ப உடம்பு முடியலக்கா. அதான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வெண்ணிலா மேடம் ரொம்ப கத்திட்டாங்கக்கா. ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்கக்கா. ரொம்ப லேட் ஆனதுனால என்ன வர வேணான்னு சொல்லிட்டாங்கக்கா. சரி, அழாத. அவங்களுக்கு கார்மெண்ட்ஸ் வேலை புதுசு, அது புரியாம அவங்க பேசிருப்பாங்க. அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீ உள்ள போ. நான் தான் சொல்றேன்ல, போ போ. எதுக்கு மகா இதெல்லாம்? சொல்லி புரிய வைக்கலாம், வா. என்ன, நீ எதுக்கு திரும்ப வந்திருக்க? நாளைக்கு வந்தா போதும்னு சொன்னல உன்னை. அண்ணி, என்ன நீ பண்றீங்க? ஏன் மீனாவை வர வேண்டாம்னு சொன்னீங்க? இங்க பாரு மகா, அட்மின் விஷயத்துல நீ தலையிடாத. இவ வேலைக்கு எப்ப வந்தா தெரியுமா? இவ மட்டும் இல்ல, இங்க இருக்கிற யாருக்குமே கொஞ்சம் கூட பொறுப்பே கிடையாது. வந்து உட்காந்து பேசி சிரிச்சு மொபைல் பாத்துக்கிட்டு இருக்காங்க. வேலை எதுவும் இல்லைன்னா அவங்க பாட்டுக்கு தான் இருப்பாங்க.